இஸ்ரவேல் புத்திரருக்குன்னு ஒரு இடத்தை வைத்திருந்தார், கானான் தேசத்தை வைத்திருந்தார். அந்த இடத்துல நீங்க கால் பட்டா, நீங்க மிதித்தால், உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் பொழுது அந்த இடத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். ஆமேன். நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா எனக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்து கொள்ளணுமே, நான் அந்த இடத்துல நான் நிற்கணுமே, அந்த சுதந்திர பூமியில நான் நிற்கணுமா ஆண்டவரே, அப்பா எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டு விசுவாசத்தோடு மிதியுங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்பா என்று சொல்லி ஆத்துமாவில் நீங்க நினைச்சு விசுவாச கண்கள்னால பார்த்து விசுவாச கிரியையோடு கூட உங்களுடைய காலடி எடுத்து வைக்கும் பொழுது, எடுத்து வைத்து மிதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாகும். ஆமென். பொருளாதாரத்துல கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைங்க, விசுவாசத்தோடு கிரியை செய்யுங்க, உங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். எப்படிப்பட்ட தடைகளா இருந்தாலும் அதை தடுத்து போட்டு உங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார்.